ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் guys. நீங்க பார்த்து கொண்டு போய் தகவல் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 13 இன்ட்ரோடக்ஷன் டு ஓப் வித் C++ கான்செப்ட் 4th யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதோட எவால்யூஷன் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம எல்லா லெசனையும் முடிக்கும் போது நம்ம பார்ட் 1 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எப்பவுமே முடிச்சிடும். அதனால அதை நான் ஸ்கிப் பண்றேன். அடுத்தது நம்ம போயிடலாம். பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஹவ் இஸ் மாடுலர் ப்ரோக்ராமிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் பேரடைம்? அதாவது மாடுலர் ப்ரோக்ராமிங்க்கும் ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மாடுலர் ப்ரோக்ராமிங் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள பேரடைம் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் மாடியூல்ஸ். ஈச் மாடியூல் ஹேஸ் அ செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிலேட்டட் டைப்ஸ். டேட்டா இஸ் ஹிடன் அண்டர் த மாடியூல்ஸ். இதே வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜரல் மீன்ஸ் a list of instructions were given to a computer to do something. Procedure programming aims more at procedures. அதாவது மாடுலர் ப்ரோக்ராமிங் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய லைன்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் இருக்கும். அந்த மாடியூல்ல வந்து ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து ஹைடாக தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரலாக நடக்காது. இது வந்து ஜம்ப் ஆகி கூட நடக்கலாம். ஆனால் வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்காக என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நம்ம ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம். அந்த ப்ரொசீஜர் படி தான் நம்மளால வந்து அதை ரன் பண்ண முடியுமே வழியா நம்ம ஜம்ப் பண்ணி அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறதெல்லாம் வந்து நடக்காது. இதில் உள்ள இந்த மாடுலர் ப்ரோக்ராமிங்ல உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு இண்டிவிஜுவல் மாடியூல்ஸ். ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் வந்து குறிப்பிட்ட மாடியூல்ஸாக வந்து நம்ம பிரிச்சிருவோம். அதே மாதிரி ஈச் மாடியூல்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர் அண்ட் ஹேவ் தேர் ஓன் லோக்கல் டேட்டா. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு லோக்கல் டேட்டா வந்து இருக்கும். எல்லாமே இண்டிபெண்டன்ட் மாடியூலா இருக்கும். ஆனா வந்து ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் சப்ரோட்டீன்ஸ் ஆர் சப் ப்ரோக்ராம்ஸ். இது வந்து சப்ரோட்டீன்ஸ் அல்லது சப் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி மாற்றி வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய அதே தான் மாடுலர் ப்ரோக்ராமிங் பண்றது தான் இதுலயும் பண்ணுவாங்க. ஆல் டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் குளோபல். இதுல வந்து எல்லாமே லோக்கலா இருக்கும், இதுல வந்து குளோபலா இருக்கும். அதாவது எல்லாமே வந்து விஷுவலைசிங்கா இருக்கும். ஆனா இது வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஹிடனா இருக்கும். இது சொல்லியிருக்காங்க. இந்த மாடுலர் ப்ரோக்ராமிங்க்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பாஸ்கல் ப்ரோக்ராமிங்கும் சி ப்ரோக்ராமிங் வந்து பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃபார் மாடுலர் ப்ரோக்ராமிங். இதே வந்து ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா, ஃபோர்டான், கோபால், அப்புறம் C++, இதில் வந்து ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸும் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்சஸ் என்னன்னு பார்த்தலாம். கிளாஸஸ் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். கிளாஸ் ரெப்ரசன்ட்ஸ் a group of similar objects. அதாவது கிளாஸ் வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு குரூப்ல ரெப்ரசென்ட் பண்றது தான் வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஆர் த பேசிக் யூனிட் ஆஃப் it represents data and associated function together into a single unit. அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து ஊப்ஸ் கான்செப்டோட மெயின் ஐட்டம். இதுதான் வந்து இது என்ன பண்ணுதுன்னா, டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் அசோசியேட் பண்ணி சிங்கிள் யூனிட்ல கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது வந்து கிளாஸ்ல பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஷேர் காமன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஷேர் காமன் ப்ராப்பர்ட்டிஸ்னா எல்லாமே ஷேர் பண்ணிக்கும் ரிலேஷன்ஷிப்குள்ள. ஆனா வந்து ஆப்ஜெக்ட்ல பாருங்க, an identifiable entity with some characteristics and behavior. இது வந்து எல்லாத்தையுமே காமனா எடுத்துக்கிட்டு வந்து ரிலேட் பண்ணும். ஆனா வந்து இல்ல குறிப்பிட்ட டேட்டா டைப்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, what is polymorphism? Polymorphism என்ன பாத்தீங்கன்னா, polymorphism is the ability of a message of or function to be displayed in more than one form. அதாவது ஒரு ஃபார்ம் இல்ல அதுக்கு மேல உள்ள அதிகமான ஃபார்ம்ஸ்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு பேர் தான் வந்து பாலிமார்பிசம் சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, டிரா ஸ்கொயர், டிரா சர்க்கிள், டிரா ரெக்டாங்கிள், டிரா ட்ரையாங்கிள், இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம் ஃபங்க்ஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா, how is encapsulation and abstraction are interrelated. என்கேப்சுலேஷனும் அப்ஸ்ட்ராக்ஷனும் எப்படி வந்து இன்டர் ரிலேட் பண்ண முடியும், அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா, abstract data types are encapsulate all the essential properties of the object that are to be created. The attributes are called data members because they hold information. அதாவது
அப்ஸ்ட்ராக்ட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து என்கேப்சுலேட் பண்ணும்போது அதில் உள்ள எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆப்ஜெக்டாக வந்து கிரியேட் ஆகுது. அந்த ஆப்ஜெக்டை தான் வந்து நம்ம டேட்டா மெம்பர்னு சொல்கிறோம். அந்த டேட்டா மெம்பர்ஸ் தான் வந்து அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேர்த்து வைக்குதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் ரெஃபர்ஸ் டு ஷோயிங் ஒன்லி தி எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் வித்தவுட் லீவிங் பேக்ரவுண்ட் டீடைல்ஸ். பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே சொல்லாமல் ஃபோர்கிரவுண்டில் என்ன நடக்குதோ அது மட்டும் காமிக்கிறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். இது என்கேப்சுலேஷன்னா பேக்ரவுண்டும் தெரியும், ஃபோர்கிரவுண்டும் தெரியும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள இன்டர் ரிலேட்டட் டிஃபரன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓப். ஓப் கான்செப்ட்ல உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஸ், எஃபர்ட், ஸ்பீடு. இப்போ சைஸ்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் மச் லார்ஜர் தென் அதர் ப்ரோக்ராம்ஸ். நம்ம அதர் ப்ரோக்ராம்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓப் கான்செப்ட்ல வச்சு செய்யும் போது உள்ள ப்ரோக்ராம்ஸ் வந்து எஃபிஷியண்டா இருக்கும், ஆனால் வந்து சைஸ் அதிகமாக இருக்கும். ஆனா எஃபர்ட் பாருங்க, எஃபர்ட் வந்து நம்ம சாதா ப்ரோக்ராம்ஸ்க்கு எழுதுறத விட நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு எழுதும் போது லாட் ஆஃப் ஒர்க்கு என்ன போடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு எழுதுறது வந்து டைம் எடுக்கும். ஆனால் ஸ்பீடு, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஸ்லோவர் தென் த அதர் ப்ரோக்ராம்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் சைஸ். அதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலயே அது வந்து ஸ்லோவாக ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் பேரடிசம், மென்ஷன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரடிம் கேட்டிருக்காங்க. பேரடிம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, அதோட டைப்ஸ் என்ன. பேரடிம் மீன்ஸ் ஆர்கனைசிங் பிரின்சிபல் ஆஃப் அ ப்ரோக்ராம். இட் இஸ் அன் அப்ரோச் டு ப்ரோக்ராமிங். அதாவது பேரடிம்னா பிரின்சிபலை ஆர்கனைஸ் பண்ற, ஒரு ப்ரோக்ராம்ல உள்ள பிரின்சிபலை ஆர்கனைஸ் பண்றது தான் வந்து பேரடிம் சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கோட அப்ரோச் சொல்றாங்க. There are different approaches available for program solving using computer. They are procedural programming, modular programming, object oriented programming. இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பேரடிம் இருக்கு. இதுதான் வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் அ நோட் ஆன் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கோட ஃபீச்சர்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஆர்கனைஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சப்ரோட்டீன்ஸ் ஆர் சப்ரோம்ஸ். அதாவது ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் வந்து அதாவது இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து சப்ரோட்டீன்ஸ் இல்லை சப் ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஆல் டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் குளோபல். இதில் உள்ள எல்லா டேட்டா ஐட்டம்ஸ் இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா டேட்டா ஐட்டம்ஸும் குளோபலாக தான் இருக்கும், லோக்கலாக எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் சைஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் இந்த மாதிரி அடோப் ஸ்கேன் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு 26 MB 19 MBலே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இந்த ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. difficult to maintain and enhance the program code as any change in the data type needs to be propagated to all subroutines that use the same data type. This is time consuming. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் இந்த கோடை என்ஹான்ஸ் பண்ணுறதும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்கெங்கே டேட்டா டைப்ஸ் போட்டிருக்கோன்னே தெரியாது. அந்த டேட்டா டைப்ஸ்லாம் கண்டுபிடிச்சு நம்ம போடுறதுக்குள்ள ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோர்டான், கோபால்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா this some of the features of modular programming. Modular programming ஓட features சில இது சொல்லியிருக்காங்க. emphasis on algorithm rather than data. algorithm ஓட data தான் வந்து emphasis இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி programs are divided into individual modules. programs வந்து நம்ம individual modules வந்து பிரிப்போம், அதாவது functions பிரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் each modules are independent of each other and have their own local data. ஒவ்வொரு மாடியூலுமே அது வந்து இண்டிபெண்டா இருக்கும். அந்த இண்டிபெண்டன்ட் டேட்டா அதுக்குன்னு தனித்தனியான டேட்டா டைப் வந்து தனியா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாடியூல்ஸ் கேன் ஒர்க் with its own data as well as with the data passed to it. மாடியூல்ஸ் வந்து என்ன பண்ணும்னா அதோட டேட்டாலையும் ஒர்க் பண்ண முடியும், அதே மாதிரி அதுக்கு என்ன டேட்டா பாஸ் பண்றோம் அதை வச்சும் ஒர்க் பண்ணும். இதை வந்து மாடியூல்ஸ் சொல்றோம். இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாஸ்கல் அண்ட் சி லாங்குவேஜ் தான் நமக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா what do you mean by modularization and software reuse? Modularization என்னன்னு பார்த்தீங்கன்னா where the program can be decomposed into modules. அதாவது ஒரு பெரிய ப்ரோக்ராமா குட்டி குட்டி மாடியூலா மாத்திரம்னா அது பேர் தான் மாடுலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர் ரியூஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ப்ரோக்ராம் கேன் பி கம்போஸ்டு ஃபார் எக்ஸிஸ்டிங் அண்ட் நியூ மாடியூல்ஸ். அதாவது சாஃப்ட்வேர் யூஸ்னா ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேரை புது மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேற ப்ரோக்ராம்க்கு வந்து யூஸ் பண்ணோம்னா அதான் வந்து சாஃப்ட்வேர் யூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபைன்
இன்ஃபர்மேஷன் ஹைடிங். இன்ஃபர்மேஷன் ஹைடிங்னாலும் என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி எந்த விதமான இந்த டேட்டா ஐட்டம்ஸ் வந்துச்சுனாலும் உங்களுக்கு ஒரே மீனிங் தான். என்கேப்சுலேஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரம் டைரக்ட் அக்சஸ் பை த ப்ரோக்ராம் இஸ் கால்ட் டேட்டா ஹைடிங் ஆர் இன்ஃபர்மேஷன் ஹைடிங். இதுதான் வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல வந்து நமக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துங்க. 5 மார்க்ஸ் வந்து மெயின் கொஸ்டினே இதுதான். ஊப்புக்கும் ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங்க்கும் என்ன வந்து பெரிய டிஃப்ரென்ஸ், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல பார்த்தீங்கன்னா இன் ஊப் வேர் த ப்ரோக்ராம் கேன் பி டீகம்போஸ்ட் இன்டு மாடியூல்ஸ். ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் சப்ரூட்டீன்ஸ் ஆர் சப் ப்ரோக்ராம்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஊப் கான்செப்ட்ல வந்து நம்ம வந்து மாடியூல்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா சப்ரூட்டீன்ஸ் அண்ட் சப் ப்ரோக்ராம்ஸாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஆர்கனைஸ் தான் பண்ண முடியும், மாற்ற முடியாது. அதாவது பிரிக்க முடியும், ஆனா வந்து அந்த ஃபங்க்ஷனா மாற்ற முடியாது. ஆனா மாடியூல்ஸ்ன்றது ஃபங்க்ஷனா மாற்ற முடியும். இது வந்து டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் குளோபல் ஆஸ் வெல் அஸ் லோக்கல். அதாவது டேட்டா ஐட்டம்ஸ் வந்து குளோபலாகவும் இருக்க முடியும், லோக்கலாகவும் இருக்க முடியும், ப்ரொடெக்டடாகவும் இருக்க முடியும். பப்ளிக்கா இருந்துச்சுன்னா குளோபல்னு அர்த்தம், பிரைவேட்டா இருந்துச்சுன்னா லோக்கல்னு அர்த்தம், ப்ரொடெக்டட்னா அட்மின்ஸ் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் இட்ஸ் அசோசியேட்டட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் grouped in a single unit. ஒரு சிங்கிள் யூனிட்குள்ளேயே எல்லா டேட்டா ஐட்டம்ஸும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு வந்து குளோபலாக தான் இருக்கும், எதுவுமே லோக்கல் கிடையாது, ப்ரொடெக்டட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிசைன்டு அரௌண்ட் த டேட்டா பீயிங் ஆப்ரேட்டட். ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க, அது வந்து டேட்டா வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இந்த ப்ரொசீஜர் ப்ரோக்ராம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எப்பவுமே ஸ்மால் சைஸ்டு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் மட்டும் தான் சூட்டபிள், வேற எதுக்கும் சூட்டபிளாக இருக்காது. இந்த ஊப் கான்செப்ட் வந்து C++, ஜாவா, VB நெட், பைத்தான் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள வந்து ரொம்ப அதிகமாகவே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் கேன் பி கிரியேட்டட் பிட்வீன் சிமிலர் yet distinct data types. ரிலேஷன்ஷிப்ஸ் இதில் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை எல்லாமே டிஸ்டிங் டேட்டா டைப்ஸாக தான் இருக்கும், சிமிலராக வந்து அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் டு மெயின்டைன் அண்ட் என்ஹான்ஸ் த ப்ரோக்ராம் கோட் as any change in the data type needs to be programmed to all subroutines that use the same data type. This is the time consuming. அதை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே படித்தவங்க தான், இது வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதனால இதுக்கு வந்து டைம் கன்சியூம் வந்து ரொம்ப அதிகமாகும். ஆனால் இதுக்கு வந்து அப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் டிஸ்டிங் டேட்டா டைப் இருக்கு, அதனால நமக்கு வந்து டைம் அவ்வளோ கன்சியூம் ஆகாது, நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே அடுத்த கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான், நம்ம இது பார்த்துக்கோங்க. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸ் இருக்கு. ரீயூசபிலிட்டி கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா write once and use it multiple times, you can achieve this by using class. ரீயூசபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி எழுதுனா போதும், நம்ம அதை வந்து எத்தனை வாட்டி வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த இதை வந்து நம்ம எப்போ செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கான்செப்டை யூஸ் பண்ணும்போது இந்த ரீயூசபிலிட்டி கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிடண்டன்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா வந்து திரும்பி திரும்பி வராமல் பார்த்துக்கிறதா வந்து ரிடண்டன்சின்னு சொல்லுவோம். டூப்ளிகேட்ஸ் வந்து அதிகமாக இருக்காமல் பார்த்துக்கிறதா வந்து ரிடண்டன்சின்னு நம்ம சொல்லுவோம். Inheritance is the good feature for data redundancy. Inheritance conceptum redundancy conceptum ரெண்டுமே ஒண்ணுதான். If you need a same functionality in multiple class, you can write a common class on the same functionality and inherit the class to subclass. அதாவது ஒரே விதமான இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இன்னொரு இதுக்கும் வரணும்னு பார்த்தீங்கன்னா அப்ப வந்து ஒரு காமன் கிளாஸ்ல இன்ஹெரிட்டட் கிளாஸை வந்து நம்ம வந்து இன்பில்ட் பண்ண முடியும். அப்ப பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு ரிடண்டன்சி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ். இந்த இதில் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த இடத்துல வந்து எந்த இதை மாற்றணுன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சு போகிறதுனால ஈஸி மெயின்டெனன்ஸ் இருக்கு. இட் இஸ் ஈஸி டு மெயின்டைன் அண்ட் மாடிஃபை எக்ஸிஸ்டிங் கோட் ஆஸ் நியூ ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி கிரியேட்டட் வித் ஸ்மால் டிஃபரன்சஸ் டு எக்ஸிஸ்டிங் ஒன்ஸ். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி, இதில் வந்து செக்யூரிட்டி தான் மெயின் ஐட்டம். ஊப்ஸ் கான்செப்ட்னால செக்யூரிட்டி தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஞாபகம் வருது. யூசிங் டேட்டா ஹைடிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் ஒன்லி நெசசரி டேட்டா வில் பி ப்ரொவைடட், thus maintains the security of the data. ஏன்னா நம்ம இதில் வந்து ப்ரைவேட் டேட்டா, பப்ளிக் டேட்டா, அப்புறம் வந்து ப்ரொடெக்டட் டேட்டான்னு சொல்லிட்டு 3 வகையான டேட்டா ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து நல்லா நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸ் கான்செப்ட். ஊப்ஸ் கான்செப்ட் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சைஸ், எஃபர்ட், ஸ்பீடு இந்த 3 தான். நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி சைஸ்னா வந்து இது வந்து அதிகமான ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணும். எஃபர்ட்னா அதிகமான ஒர்க் தேவைப்படும். ஸ்பீடுனா அதாவது இதுல வந்து எப்பவுமே வந்து அதிகமான சைஸ்ல இருக்கிறதுனால இது வந்து ஸ்லோவா தான் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் நோட் அந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் சப்போர்ட் ஊப்ஸ். அதாவது பேசிக் கான்செப்ட், அதாவது ஊப்ஸ் சப்போர்ட் பண்ற பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா the object oriented programming has been developed to overcome the drawbacks of procedural and modular programming. It is widely accepted and object oriented programming is most important and powerful way for creating software. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி முக்கியமான இடத்துல யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாஃப்ட்வேருக்குலாம் வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும். இந்த இடத்துலலாம் வந்து என்ன யூஸ் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங்கும் மாடுலர் ப்ரோக்ராமிங்கும் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுல வந்து செக்யூரிட்டி ஃபிளாஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆனா வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபிளாஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஆனா வந்து நம்மளோட டேட்டா ஐட்டம்ஸ் வந்து திருண்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னே சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா இதுல வந்து C++, பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த லாங்குவேஜஸ்லாம் ஊப்ஸ் காம்போஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் அப்ரோச் மெயின்லி என்கரேஜஸ். இது வந்து என்னென்ன என்கரேஜ் பண்ணும் பார்த்தீங்கன்னா மாடுலரைசேஷன் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ். அதாவது மாடுலரைசேஷன்னா ஒரு பெரிய ப்ரோக்ராமை குட்டி குட்டி மாடியூலா மாத்துறது, அதாவது குட்டி குட்டி ஃபங்க்ஷனா மாற்றி அதை ஒவ்வொரு வாட்டி கால் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் மாடுலரைசேஷன் சொல்லுவோம். சாஃப்ட்வேர் யூஸ்னா நம்ம மேலே படுத்த மாதிரி ஒரே ப்ரோக்ராமை நம்ம எந்த இடத்துல வேணாலும் எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், மாடுலாரிட்டி, இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். இதுதான் வந்து மெயின் 5 கான்செப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்கேப்சுலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா the mechanism by which the data and functions are bound together into a single unit is known as encapsulation. The encapsulation of data from direct access by the program is called data hiding or information hiding. அதாவது என்கேப்சுலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவையும் ஃபங்க்ஷன்ஸையும் ரெண்டுத்தையும் பவுண்ட் பண்ணி ஒரு சிங்கிள் யூனிட்டுக்குள்ள வைக்கிற பேர் தான் வந்து என்கேப்சுலேஷன் சொல்றோம். அதே மாதிரி என்கேப்சுலேஷன் ஆஃப் டேட்டா வந்து ஒரு டைரக்ட் ஆக்சஸ் மூலியமா வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னா அதை தான் வந்து நம்ம டேட்டா ஹைடிங் இல்லாட்டா இன்ஃபர்மேஷன் ஹைடிங் நம்ம சொல்லியிருப்போம். நம்ம இதை வந்து 2 மார்க்ல வந்து பார்த்துருப்போம், அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா abstraction refers to showing only the essential features without revealing background details. Classes use the concept of abstraction to define a list of abstract data types, attributes and functions which operate on these attributes. அதாவது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும் ரிவீல் பண்ணிட்டு தேவையில்லாததை வந்து பேக்ரவுண்ட்ல ரன் பண்றதுக்கு பேர் தான் வந்து நம்ம வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இதுல வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வந்து கோடிங்ஸ் வந்து நிறைய இருக்கும், அந்த கோடிங்ஸ்ல ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஃபோர்கிரவுண்ட்ல நடக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியுமே ஒழிய பேக்ரவுண்ட்ல நடக்கிற டீட்டெயில்ஸ் நம்ம வந்து எதுக்குமே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடுலாரிட்டி. மாடுலாரிட்டினா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து நம்ம வந்து 200 லைன்ஸ் ஆஃப் கோடா மாத்தி வந்து ஒவ்வொரு வாட்டி கால் பண்ணிக்கிறது பேரு தான் வந்து மாடுலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் கோட்ஸை வந்து யூஸ் பண்றோம், இது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் இருக்கு. இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ல வந்து இட்ஸ் அ டெக்னிக் பில்டிங் நியூ கிளாஸ் ஃப்ரம் அன் எக்ஸிஸ்டிங் கிளாஸ். அதாவது பேஸ் கிளாஸ்ல இருந்து ஒரு டெரைவ்டு கிளாஸை உருவாக்குறதுக்கு பேரு தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் நான் சொல்லுவோம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து கோட் ரியூசபிலிட்டி. இந்த கோடை வந்து எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும், அதனால இது கோட் ரியூசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசம் இஸ் தி எபிலிட்டி ஆஃப் அ மெசேஜ் ஆர் ஃபங்க்ஷன் டு பி டிஸ்பிளேட் இன் மோர் தென் ஒன் ஃபார்ம். அதாவது நம்ம படிச்சோம் பார்த்தீங்கன்னா ஷேப்பு, அந்த ஷேப்பை வச்சு இந்த ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள் இந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியும். அதை வந்து மோர் தென் ஒன் ஃபார்ம்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா சர்க்கிள் ஒரு ஃபார்ம், ஸ்கொயர் ஒரு ஃபார்ம், ரெக்டாங்கிள் ஒரு ஃபார்ம், ட்ரையாங்கிள் ஒரு ஃபார்ம், இதனால மோர் தென் ஒன் ஃபார்ம்னு சொல்றோம். இது வந்து பாலிமார்பிசம் கான்செப்ட்ல வந்து நம்ம சொல்லுவோம். இவ்வளவுதான் இந்த லெசன். இதோட வந்து இந்த லெசன் முடிச்சிடறோம். அடுத்த லெசன்ல வந்து உங்களுக்கு வந்து சாப்டர் 14 வந்து நடத்துறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சாப்டர் 14 வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நான் இது வந்து அடுத்த வீடியோல சொல்லி கொடுக்குறேன். போன வீடியோ பார்க்காதவங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஐ கார்டில் வந்து நான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தம்போ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.